அது ரெக்கார்ட் போட்டேன், அதனால வேற எதுவும் இல்ல. நீ எப்பத்தாலும் ஏதாவது சொல்லு, இருக்கிறதுலே லேட் கம்மர். இவ்வளவு எக்ஸ்கியூஸ் யாருமே கேட்டது இல்லம்மா. ஓகே, நம்ம இன்னைக்கு போன வாரம் நம்ம இதுதான் பார்த்திருந்தோம். இதுல சில பேருக்கு புரியலன்னீங்க, அதை திருப்பியும் பார்த்துட்டு இன்னைக்கு 5th லெசன் முடிச்சுட்டு அப்புறம் இந்த கிளாஸ் முடிச்ச உடனே அடுத்தது ஒரு லிங்க் இருக்கும். அதுல நீங்க எல்லாரும் ஜாயின் பண்ணிடுங்க வெங்கட்ராகவன் லிங்க்ல. அதுல லெசன் 1 2 3 எழுதி நான் ரிவிஷன் போட்டிருக்கேன். அதுல இருக்கிறத சும்மா ரிவிஷன் மாதிரி பார்க்கலாம். ஓகேவா? நம்ம ஆக்சுவலா இதுதான் பார்த்தோம். இருந்தாலும் சில டவுட்ன்றதுனால இந்த ஒரு பேஜை திருப்பியும் பார்க்கலாம். ஓகேவா? நம்ம 80 வரைக்கும் நம்பர்ஸ் பார்த்தோம்ப்பா. அதுக்கப்புறம் அயனம் பார்க்கணும் இல்லையா? இப்போ ஆமாக்கா, ஆமா, ஞாபகம் இருக்கு, எனக்கு ஞாபகம் இருக்கு. அதுதான் அது வரையும் பார்த்தோம் தெரியுது. சோ பட் நீங்க இதுல ஏதோ டவுட் கேட்டா அதனால அதையும் பார்த்துட்டு போயிடலாமே. ஓகே, அந்த 5 சென்டென்ஸ் எத்தனை பேர் எழுதியிருக்கீங்க உங்களுதுல? இதுல ஒரு நல்ல விஷயம் அக்கா கேட்டாங்க, சாந்தி அக்கா. என்னன்னா, இந்த புத்திரம்ன்றது என்ன? அந்த புத்திரம்ன்றது த்விதியா விபக்தி, பிரதமா விபக்தி, த்விதியா விபக்தி, திருத்தியா விபக்தி, சதுர்த்தி விபக்தி, பஞ்சமி விபக்தி, சஷ்டி விபக்தி, சப்தமி விபக்தி, அப்புறம் 8வது சம்போதனான் இருக்கு. சோ அதுல இந்த புத்திரம்ன்றது த்விதியா விபக்தி அப்படின்வாங்க. அதாவது முதல் விபக்தி ராமக, ராமன். அப்புறம் ராமனை அப்படின்றது ராமம், 2வது விபக்தி. ராமேன அப்படின்னா ராமனால் இல்ல ராமனோட கூடன்னு சொல்லுவோம்ல, ராமனோட அந்த அர்த்தத்தையும் குறிக்கும். ராமனால் ராமனோட அந்த அர்த்தத்தை ராமேன. 3வது விபக்தி ராமாய, ராமனுக்காக அந்த அர்த்தத்துல குறிக்கும். 5வது விபக்தி ராமாத்து, ராமனிடம் இருந்து அப்படின்னு வரும். அப்புறம் 6வது விபக்தி ராமஸ்ய, ராமனுடைய அப்படின்ற அர்த்தத்துல குறிக்கும். அப்புறம் 7வது விபக்தி ராமே அப்படின்றது ராமன் இடத்தில் அப்படின்னு குறிக்கும். சோ அதுக்கப்புறம் 8வது சம்போதனா ஹே ராமா. ஒருத்தரை கூடும்போது ஹே ராமா அப்படின்னு கூடுவோம்ல, ஹே ராமா அப்படின்னு அது. ஓகேவா? இதுல இந்த புத்திரம்ன்றது த்விதியா விபக்தி. அப்ப பிதா புத்திரனை கூப்பிட்டார், இல்லைன்னா புத்திரனை என்ன பண்ணாரு, புத்திரனிடம் இல்ல புத்திரனை கூப்பிட்டார் அப்படின்றதும் கூப்பலாம். ஓகேவா? அப்போ இங்க எழுதினது அப்ப தப்பா வரும்ல, புத்திரம் காரியம் கராது. அதுக்கு தப்பு. அதனாலதான் நான் இன்னைக்கு எடுத்தேன். சோ இதுக்கு எப்படி எழுதலாம் சென்டென்ஸ் அப்படின்றத பாக்கலாம். சோ இன்னைக்கு இந்த 5 சென்டென்ஸ்ல அந்த சென்டென்ஸ் மட்டும் எப்படி எழுதலாம் அப்படின்றத பாத்துடலாம்ப்பா. அதுக்குதான் நான் வந்தேன். ஓகேவா? எல்லாருக்கும் புச்ச கலர் போட்டுமா? புத்திரனை அப்பா புத்திரனிடம் சொன்னாருன்னு கூட எழுதலாம். இது என்ன பண்ண? புத்திரம் இது என்ன இப்படி என்ன ரவுண்ட் எல்லாம் வருது? இது இப்போ ஹைலைட்டர் இல்ல, பெண்ணு தான் வேணும்ல நமக்கு. சரி, பெண்ணு தானப்பா. சரிடி, ஒரு கம்ப்யூட்டர் இன்ஜினியர் வேணும். பிதா புத்திரம் கூப்பிட்டாரு. போர்ட்ல வரலப்பா, இப்பதான் எழுத ஆரம்பிச்சிருக்கேன். ஆஹ்வயதி வரலையா? எனக்கு வருது. வரல சுதா. ஷேர் எல்லாம் போட்டிருக்கனே. பேஜ் நம்பர் 98 நீங்க இருக்கீங்க. நீங்க 90க்கு வரணும். இருங்கக்கா, இப்ப இந்த பேஜ் ஸ்டாப் பண்ணி திருப்பி ஷேர் பண்ணுமா? ஸ்கிரீன்ஷாட் ஸ்டாப் பண்ணி ஷேர். ஓகே, 1 மினிட். அதுக்கு ஃபர்ஸ்ட் இது ஓபன் பண்ணிக்கணும்ல.
ஓகேவா? ரெக்கார்டிங் கட் பண்ணிட்டீங்களாமா? ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் என்ன ஆச்சுன்னு தெரியல. ரெக்கார்ட் ஆகுது, பரவாயில்ல, இருக்கட்டும். ஷேர். இப்ப இப்ப தெரியுதா சொல்லுங்க எல்லாரும். இன்னும் சுத்தின்டே இருக்குப்பா. இன்னும் சுத்தின்னு இருக்கா? வந்துருச்சு. வந்துருச்சு. இப்ப வந்துருச்சு. இப்ப நான் எழுதுறேன், வருதான்னு மட்டும் சொல்லுங்க. பிதா வருதுமா? டன் டன் டன். புத்திரம் கூப்பிட்டார். ஆஹ்வயத்தி இங்க வருது. அப்ப இந்த புள்ளியை எப்படி வைக்கணும்? பக்கத்துல எழுதணும், மறந்துடாதீங்க அதெல்லாம். ஆஹ் வ ய தி. ஓகேவா? இப்படி எழுதலாம். இல்லைன்னா புத்திரம் புத்திரஹ கிம் கரோத்ரி வேணாம், அது வேணாம். பிதா கிம் கரோதி கரோத்து. அப்ப நமக்கு இங்க வந்து பிதா புத்திரம் ஆஹ்வயத்து கூப்பிட்டா. நம்ம லோட்ல எழுதணும்ல, அதனால ஆஹ்வயத்து. ஓகேவா? அப்புறம் வந்து பிதா கிம் கரோத்து என்ன செஞ்சாரு? பிதா புத்திரம் வதத்து. அப்பா பையன் கிட்ட சொன்னாரு. பிதா புத்திரம், இப்ப மேல புள்ளி வரும். ஓகேவா? வதத்து. அதுக்கப்புறம் பிதா வேற கூட எழுதலாம் நம்ம. பிதா கிம் கரோத்து, அப்பா என்ன செஞ்சாரு? ஓகேவா? ஓகே, எழுதிட்டீங்களா? இப்ப அடுத்தது நம்ம இதெல்லாம் நம்ம பார்த்தது உங்களுக்கு சும்மா தெரியணுமேனு இந்த போன வாட்டி நான் ஒழுங்கா சொல்லல, அதனால இந்த வாட்டி கரெக்ட் பண்ணிக்கிட்டேன். ஓகேவா? இது நம்ம பார்த்தோம். மிருகாஹா வியவஹாரிக சப்தாக பார்த்தோம். அப்புறம் பஞ்சாஷத் இந்த நம்பர்ஸ் பார்த்தோம். இப்ப நம்ம இது பார்க்கணும். சோ அயனம் அப்படின்னா எவ்ரி 15 months வந்து 15 days வந்து எவ்ரி 6 months அயனமா பிரிப்பாங்க. ஒரு அதாவது உத்தராயணம் தக்ஷணாயனம். உத்தராயணம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் 6 months வருதுதான் உத்தராயணம். அதுக்கப்புறம் வர 6 months தான் தக்ஷணாயனம். அதாவது தை மாசத்துல இருந்து ஆரம்பிச்சு ஆடி வரையும் வரும், அப்புறம் ஆணி வரையும் வரும், அப்புறம் ஆடியில இருந்து ஆரம்பிச்சு மார்கழி வரையும் வருது தட்சிணாயனம். சோ எவ்ரி 6 months வந்து உத்தராயணம் தக்ஷணாயனம் அயனம் சொல்லுவாங்க அத. அதே மாதிரி ஐயோ ஐய வச்சு பண்ணிட்டோமா? இப்ப தெரியுது இல்ல எல்லாருக்கும்? ஓகே. அதுக்கப்புறம் வந்து ருத்துகு பார்க்கும்போது வசந்த ருத்துகு அதாவது மொத்தம் 6 சீசன்ஸ் இருக்கு. சோ வசந்த ருத்து வசந்த காலம், கிரீஷ்ம காலம் அப்படின்னா அந்த வெயில் இருக்கு, அந்த சித்திர மாசத்தை தான் சொல்லுவாங்க. வர்ஷானா மழை காலம், ஸ்ரத்தனா இலையுதிர் காலமோ என்னமோ சொல்லுவாங்க. ஹேமந்த காலம், சிசிர காலம் சொல்லிட்டு 6 விதமான ருத்துக்கள் இருக்கு. ருத்துகுனா சீசன்ஸ். அப்புறம் மாசங்கள் 12 மாசங்கள். சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி, ஆவணி, புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை, மார்கழி, தை, மாசி, பங்குனி அப்படின்றோம்ல. அததான் சைத்ரகன்றது சித்திரை, வைசாகக சித்திரை, வைகாசி, ஆனி, ஜேஷ்டக ஆனி, ஆடி, ஆஷாடக, ஆவணி, ஸ்ராவணக, அப்புறம் புரட்டாசி, பாத்திரபத புரசாட்சி மாசத்துல யார் பிறந்திருக்காங்க? திருப்பதி ஏழுமலையான் மாசம் நம்ம சுவாமி தேசிகன். அஸ்வினக அஸ்வினி மாசம்ன்றது புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகைன்றது கார்த்திகக, மார்கழி மாசத்தை மார்கசீர்ஷக, அப்புறம் பௌஷக அப்படின்றது தை மாசம், மாசி மாசம் மாகக, பால்குணக அப்படின்றது பங்குனி மாசம்.
ஓகேவா? அப்புறம் அடுத்தது வந்து சரள சம்பாஷணம். நம்ம வந்து ஒரு நம்ம டைலாக் ஸ்பீச் பார்க்கலாமா? கணேசக சங்கரக கணேசக 2 பேர் பேசிக்கிறாங்க. கணேசக ஏஷக சம்யக் சித்திரம் லிகதி. ஏஷகன்னா ஞாபகம் இருக்குன்னா, சகனா அவன், ஏஷகனா இவன், இவன் சம்யக்னா நன்றாக, சித்திரம் லிக்கதி அப்படின்னா படத்தை வரைகிறான். லிக்கத்தின்றது பிரதமா புருஷ ஏகவச்சனம். ஓகேவா? வரைகிறான். ஏஷக சம்யக் காயதி அப்பி, இவன் நன்றாக பாடவும் செய்யறாங்க. அப்பின்றதுனால கூட பாடவும் செய்கிறான். ஓகேவா? சங்கரக சொல்றாரு, பவம் கதம் காயதி, தாங்கள் எப்படி பாடுறீங்க? கணேசக சொல்றாரு, அகம் சம்யக் ந காயாமி கிந்து உச்சைஹி காயாமி, நான் நல்லா பாட மாட்டேன், ஆனா உச்சைஹி நல்லா உறக்க, உச்சைனா உறக்க, லவுடு, காயாமி பாடுவேன். அகம்ன்றதுனால உத்தம புருஷன்றதுனால கிரியாபதம் காயாமின்னு சொல்லிட்டு எழுதியிருக்கும். புரியுதா? சங்கரக உச்சைஹி காயதி சேத்து சமயக் ந பவதி போகோ ஷனைஹி காயத்தும். அவர் சொல்றாரு, உச்சை நல்லா உறக்க பாடினீங்கன்னா நல்லா பாட முடியாது போன்றது ஒரு கலோக்கியல்ல. நம்ம பேசிப்போம்ல, ஏ பெண்ணே, ஏ மகனே, அது மாதிரி சொல்லுவோம்ல, அதே மாதிரி கலோக்கியல் வாடுறது. போஹோ ஷனைஹி காயதி, மெதுவா பாடு. உச்சைனா லவுடர், ஷனைனா மெதுவா அப்படின்னு சொல்றாங்க. ஓகேவா? அடுத்தது கணேச சொல்றான், அகம் ந காயாமி கிந்து சந்தோஷேன கீதம் ஸ்ருணோமி. நான் பாடல, ஆனா சந்தோஷமாக, சந்தோஷேன திருத்தியா விபக்தி, சந்தோஷத்தோடு கீதத்தை, கீதம்ன்றது த்விதியா விபக்தி, ஸ்ருணோமி கேட்கிறேன், சோ நான் நல்லா நிம்மதியா கேக்குறேன்பா அப்படின்றான். சங்கரக சொல்றாரு, அகமபி ஆனந்தேன கீதம் ஸ்ருணோமி விசேஷத்தையா தியாகராஜ கீர்த்தனானி, தியாகராஜ கீதானி, நான் கூட ரொம்ப சந்தோஷமா கீதம் கேக்குறேன். முக்கியமா பாத்தீங்கன்னா தியாகராஜ கீர்த்தனை தாங்க அப்படின்றாரு. கணேச தியாகராஜ விஷயே பவான் ஜானாதிவா, தியாகராஜரை பத்தி உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேக்குறாரு. அதுக்கு சங்கரன் சொல்றார், சங்கீதாய ஜீவனம் சமர்ப்பித்தவான் சக மகாபுருஷ, அந்த மகாபுருஷன் சங்கீதத்திற்காக, சங்கீதாய சதுர்த்தி விபக்தியில வந்திருக்கு. ஜீவனம் த்விதியா விபக்தி, ஜீவனத்தை, லைஃபை சமர்ப்பித்தவான். இது வான் பிரத்யேயம் அப்படின்றது பாஸ்ட் டென்ஸ். போன 4th லெசன்ல வான் பிரத்யேயம் பார்த்தோம், ஞாபகம் இருக்கா? பாஸ்ட் டென்ஸ குறிக்கும். அவர் சமர்ப்பணம் செய்தாருங்க அந்த மகாபுருஷன் அப்படின்றாரு. கணேசக ஆமாம், அகமபி தஸ்ய கதாம் கௌரவேன உற்சாகேன ச வதாமி, நான் கூட அவருடைய கதைய ரொம்ப கௌரவத்தோடையும் உற்சாகத்தோடையும் சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஓகேவா? இப்ப லேಖನ அபியாசக எடுத்துக்கோங்க, ரொம்ப ஈஸி, இதெல்லாம் நீங்களே பண்ணுவீங்க. பவான் பவதி சம்யக்கு உச்சைஹி ஷனைஹி சீக்கிரம் கிம் கரோத்து இதி லிக்கத்து, நம்ம எழுதலாம். ஓகேவா? எழுதலாமா சென்டென்ஸ்? நீங்க உங்களுக்கு என்ன தெரியுமோ எழுதுங்க, நான் சும்மா எனக்கு எல்லாருக்காக எழுதுறேன். யாருக்கு தெரியாதோ அவங்க என்ன பார்த்து காப்பி பண்ணிக்கலாம். அகம் சம்யக்கு லிகாமி, நான் நன்றாக எழுதுகிறேன். பவானு உச்சைஹி காயத்து, அடுத்தது அகம் ஷனைஹி, இங்க லோட்ல வரும்போது எப்படி வரும்? காயானி. மறந்துட்டீங்கன்னா ஞாபகப்படுத்திக்கோங்க, காயானி. இங்க லிக்காமின்னு கொடுத்திருக்காங்க, பட் நம்ம இங்க இதுல லிக்கத்தூன்ற லோட்ல மாத்தணும். சோ லோட்ல உத்தம புருஷத்துக்கு காயானி. ஓகேவா? வயம்
ஷீக்ரம் வதாம. சீக்கிரமாக, ஃபாஸ்டாக. பவதி சம்யக் லிகது. நல்லாக எழுது. பவான் கிம் கரோது. ஓகேவா? 5 சென்டென்ஸ் எழுதிட்டுமா? எழுதாதவங்க பார்த்து எழுதுங்க. எழுதிட்டீங்கன்னா சொல்லுங்க, நம்ம இது பண்ணலாம். எழுதிட்டீங்களாப்பா? எஸ்மா. கோது எழுதிட்டியாப்பா? எதுல வரப்பா? இப்ப அடுத்தது வந்து இப்ப திருத்தியா விபக்தியை வச்சு சென்டென்ஸ் கொடுத்திருக்காங்க பாருங்களேன். இது வந்து திருத்தியா சந்தோஷேன. இது வந்து த்விதியா விபக்தி, இது பிரதமா விபக்தி. இது வந்து கர்த்தா, இது கிரியா, இது கர்ம பதம். அதெல்லாம் குழம்பிக்க வேணாம், சும்மா தெரிஞ்சுக்கலாம். பாலகः சந்தோஷேன தந்த தாவனம் கரோதி. பாலகன் சந்தோஷத்தோடு, தந்த தாவனம்னா பல்லை, தாவனம்னா கிளீன். ஓகேவா? பல்லை சுத்தம் செய்கிறான். பாலகः சந்தோஷேன ஸ்நானம் கரோதி. பாலகன் சந்தோஷத்தோடு குளித்துக் கொண்டு இருக்கிறான். அப்புறம் பாலிகா சந்தோஷேன ஜலம் பிபதி. பாலிகா சந்தோஷத்தோடு ஜலத்தை, தண்ணீரை குடிக்கின்றாள். எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி ஆனந்தேன காயதி. எம்.எஸ். சுப்புலக்ஷ்மி அவர்கள் ஆனந்தேனாலும் சந்தோஷம்னாலும் ஒரே மீனிங் தான். இன்பமாக பாடுகிறாள், பாடிக்கொண்டிருக்கிறார். அஸ்வஹ வேகேன தாவதி. அஸ்வம்னா குதிரை. குதிரை வேகத்தோடு ஓடுகிறது. பாலகாஹா பகுவச்சன பதம். பாலர்கள், சிறுவர்கள். உற்சாகேன உற்சாகத்தோடு, கிரீடந்தி விளையாடுகின்றனர். சந்தோஷேன ஆனந்தேன உற்சாகேன கோபேன துக்கேன வேகேன. இதெல்லாம் திருத்தியா விபக்தியில இருக்கு. ராமக சந்தோஷேன பாடம் படத்தி. ராமன் சந்தோஷத்தோடு பாடத்தை படிக்கிறார். பாடம்ன்றது த்விதியா விபக்தி. தினேஷக கோபேன ஔஷதம் பிபதி. தினேஷன் கோபத்தோடு ஔஷதத்தை குடிக்கிறார். கீதா துக்கேன வார்த்தாம் பட்டதி. கீதா சோகத்தோடு வார்த்தையை படிக்கிறாள். ஏஷக, ஏஷகனா இவன். வேகேன வேகத்தோடு. காரியானம் சலதி. அதாவது வேகேனா ஃபாஸ்டாக, வேகமாக, வேகத்தோடு. காரியானம்னா காரை ஓட்டுகிறார். சாலயதி. சலதி வேற, சாலயதி வேற. சாலயத்தினா ஓட்டுகிறார். இப்ப பாருங்க, நீங்க எல்லாரும் இப்ப எழுத போறோம் நம்ம சென்டென்ஸ். ஓகேவா? பவான் பவதி ஏவம் சந்தோஷேன ஆனந்தேன உற்சாகேன கோபேன துக்கேன வேகேன கிம் கரோதி இதி வதது. ஆக்கலாமா? சூப்பரா எழுதலாமா நம்ம எல்லாரும்? ஓகே. பவான் சந்தோஷேன பாட்டம் பட்டதி. சிம்பிளா நான் எழுதுறேன். பவான் சந்தோஷேன பாட்டம் பட்டதி. அவர் தாங்கள் சந்தோஷத்தோடு பாடம் படிக்கிறார். நம்ம வந்து இதெல்லாம் வந்து லோட்லகாரத்துல எழுதுனாலும் எழுதலாம். இங்க லிக்கத்து
நம்ம கரோத்தி கிம் கரோத்தி திலிக்கத்தும் நான் இப்ப வந்து இது எல்லாமே லோட்ல எழுதல, எல்லாமே நம்ம வந்து வர்த்தமான காலத்துலதான் எழுதிட்டு இருக்கேன், லட்லகாரத்துல எழுதுறேன். ஓகேவா? பவதி ஆனந்தேன கீதம் காயதி. அப்புறம் ராமஹ உற்சாகேன என்ன செய்யறாரு? ஏதாவது ஒரு கிரியாபதம் போடலாமா? சொல்லுமா. தாவதி. ஆஹ் தாவதி கரெக்ட். என்ன செய்யறாரு? உற்சாகத்தோட ஏதாவது விளையாடுறாருன்னு கூட போடலாமா? கதை சொல்றாருன்னு கூட போடலாம். அடுத்தது அது போடுறேன். நதீம் வதத்தின்னு போடலாமா? நதீம் தரதி, நதியை கடக்கிறார். இப்ப நெக்ஸ்ட் நீங்க எல்லாரும் சொன்னீங்களே, சொல்லுங்க. ரமா கோபேன பாஷணம் கரோதி. அதுக்கப்புறம் துக்கேன. சாரிமா, பாஷணம்னா என்னம்மா? பேச்சு பேசிக்கிறாங்க, கோபத்தோட பேசுறாங்க. ஓகேவா? இது என்னது? அப்புறம் சீதா சம்பாஷணம்னு எழுதலாம், பாஷணம்னு எழுதலாம். சீதா துக்கேன யார்கிட்ட? ராட்சசீம் வதத்தி, பேசுகிறாள். அப்புறம் வேகேன ஒரு வார்த்தை இருக்கு. ஏதாவது பேர் சொல்லுங்க. கோதா. நானே கோதா வேகேன பாஞ்சாலிகாம் நயதி, வேகத்தோட பொம்மையை கொண்டு போனான். இதுதான் நடக்குது வீட்டுல. அதனால பவான் சந்தோஷேன பாட்டம் படதி, பவதி ஆனந்தேன கீதம் காயதி, ராமஹ உற்சாகேன நதீம் தரதி, ரமா கோபேன பாஷணம் கரோதி, சீதா துக்கேன ராட்சசீம் வததி, கோதா வேகேன பாஞ்சாலிகாம் நயதி. பாலக சந்தோஷேன சித்திரம் லிகதி. ராட்சசி அப்படின்னா என்ன? ராட்சசின்னா ராட்சசி தான். ஓ, துக்கேன அதுக்கு மீனிங் சொல்லுங்க ப்ளீஸ், அந்த லைனுக்கு. சீதா என்ன அது சொல்லுங்க, நான் என்ன எழுதுன்னு. சீதா துக்கேன ராட்சசி துக்கத்தோடு ராட்சசியிடம் கூறினாள், ராட்சசியை கூறினாள், ராட்சசியிடம் கூறினாள் அப்படின்னு வரும். ஓகே. பாலக பக்தியா பூஜாம் கரோதி, சிறுவன் பக்தியோடு பூஜை செய்கிறான். பாலக ஸ்ரத்தையா யோகாசனம் கரோதி, ஸ்ரத்தையோடு யோகாசனத்தை செய்கிறான். இப்ப இத நம்மளே எழுதலாம். பவான் பவதி ஏவம் பக்தியா ஸ்ரத்தையா திருப்தியா சாந்தியா கிம் கரோதி. இதிலே ஸ்ரத்தையோடு பக்தியோடு. சோ இதுல வந்து நீங்க நம்ம ஒரு 2 சென்டென்ஸ் எழுதலாமா? பவான் பக்தியா, இந்த பக்தியாவை இப்படி கூட எழுதலாம். ஓகேவா? பக்தியா பூஜாம் கரோதி, பவதி
ஸ்ரத்தையா யோகாசனம் கரோதி. பவான் தபஸ்யா என்னைக்குமே டிஃபிகல்ட்டாவே எடுத்துக்கூடாது, சிம்பிள் சென்டென்ஸ் பண்ணணும். அல்லனா ஸ்பெல்லிங் இருக்கு, நமக்கு இதெல்லாம் கொஞ்சம் டிஃபிகல்ட்டா இருக்கும். நீங்க எழுதும் போது சிம்பிளா ட்ரை பண்ணுங்க. என்ன திருப்தியா, திருப்தியோடு சாப்பாடு சாப்பிடுகிறான்னு வைக்கலாமா? போஜனம் காததி. அதுக்கப்புறம் ஸ்திதா சாந்தியா ராமம் ராமனிடத்துல என்ன பண்றார்? வதத்தி பேசுகிறார். சாந்தியோடு ராமனிடம் பேசுகிறார். ராமனை கூப்பிடுகிறாள் கூட எழுதலாம், ஆஹ்வயத்தின்னு எழுதலாம். இங்க அதுதான் கரெக்டா வரும். இல்லைன்னா உப்பவிஷத்தி உபவிஷதி உட்கார்ந்துட்டு இருக்கா. சாந்தியா இல்ல வராது. சாந்தியா ராமம் ஆஹ்வயத்தி தான் வரும். பார்க்கிறாள் கூட வரும், பஷ்யதி. ஓகேவா? சாந்தியோடு ராமனை பார்க்கிறார். ஓகேவா? எழுதிட்டீங்களா? இதுல நம்ம இப்ப பார்க்க போறது இது சங்கிராகிய விஷயாதான். சோ சம்ஸ்கிருதமும் கணிதமும் எப்படி இருக்கு அப்படின்றத கொடுத்திருக்காங்க. அதாவது கணித துறையில பாரத நாட்டின் பங்களிப்பு உலகில் உள்ளோர் அனைவரையும் வியப்புல ஆழ்த்த வல்லதாக இருக்கு. பூஜ்யம் அல்லது சூன்யம் என்று வேதத்தில் சொல்லப்பட்ட ஜீரோவை பாஸ்கராச்சாரியார் மற்றும் ஆரியபட்டாச்சாரியார் போன்ற ரிஷி விஞ்ஞானிகளால் பயன்படுத்தப்பட்டு கணித உலகிற்கு அறிமுகப்படுத்தியதால் தான் கணிதம் வளர்ச்சி அடைந்ததாகவும் அதுவே கணித துறைக்கு முக்கியமானது என்பதையும் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் கூட ஒப்புக்கொண்டுள்ளார். முடிவிலி அதாவது இன்ஃபினிட்டி என்ற கோட்பாட்டினை வேதங்கள் மிக தெளிவாக விளக்குகின்றன. ஓம் பூர்ணமத என்ற ஸ்லோகமானது முடிவிலின் பயன்பாட்டினை எளிதான முறையில் நமக்கு தெரிவிக்கிறது. மகாபாரதத்தில் படைகளின் மூலமாக எண்களில் 1016, 1032, 1064 போன்றவை பெயர் கொண்டு அழைக்கப்பட்டன. ஆனால் தற்கால கணிதத்தில் கூட அது போன்ற எண்கள் உபயோகப்படுத்துவதில்லை. சுலப சூத்திரத்தில் உள்ள 16 சூத்திரங்கள் கணிதத்தின் அடிப்படையான கூட்டல், கழித்தல், பெருக்கல் மற்றும் வகுத்தல் போன்றவற்றை எளிதான முறையில் நமக்கு கற்றுக் கொடுத்தன. இன்று இவை வேத கணிதம் என போற்றப்பட்டு பிரசித்தி அடைந்துள்ளது. பித்தாகரஸ் தேற்றத்தை அதாவது தியரி தான் தமிழ்ல தேற்றம்னுவாங்க. முன்னரே பௌதாயன சூத்திரத்தில் அழகாக ஸ்லோக வடிவில் தரப்பட்டிருக்கான். ஆகவே பித்தாகரஸ் தேற்றத்தை இனி நாம் பௌதாயன தேற்றம் என்னே சொல்லுவோமா? அப்புறம் பையின் மதிப்பானது ஆரியபட்ட ஆச்சாரியரால் ஆரியபட்டியம் 2.10 மற்றும் பாரதி தீர்த்த சுவாமிகளால் அழகான ஸ்லோகத்திலும் கொடுத்திருக்கு. பையோட வேல்யூ கொடுத்திருக்காங்க பாருங்க. வட்டத்தில் சுற்றளவை காண்பதை கொண்டே எளிதாக அளக்க வட்டத்தின் விட்டத்தை டயாமீட்டர் கொண்டே அளந்து நம் முன்னோர்களின் வழக்கம் என்பது சிறப்பாகும். அதுக்கப்புறம் வட்டத்தோட சுற்றளவெல்லாம் கொடுத்திருக்காங்க. சோ இதெல்லாம் நீங்க படிச்சுக்கோங்க. இப்ப நம்ம சரம ஸ்லோகாக்கு போயிடலாம். பூர்ணமத பூர்ணமித பூர்ணாத் பூர்ணம் உதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. அதாவது பூர்ண அதக இருங்க, இதுக்கு கரெக்ட் மீனிங்கே நான் சொல்லிடுறேன்.
பூர்ணமதக அப்படின்னா பூர்ணம் அப்படின்னா கடவுள். பழம்பொடுவன் பூர்ணம்னா முழுமையாக இருக்காரா, அந்த குறைவே இல்லாத அந்த கடவுள். அப்புறம் பூர்ண மிதக, அதுவும் அது எதுலேந்து வந்தது அப்படின்னா உலகம். இந்த உலகம் அதுவும் முழுமையா இருக்கான். பூர்ணாத் எதுலேந்து வந்தது, பூர்ணமாக இந்த உலகத்திலிருந்து அது அத்தனையும் வந்தது. அததான் பூர்ணம் இதம் உச்சியதே. அதாவது ஒரு முழுமையிலிருந்து இன்னொரு முழுமை வருகிறது அப்படின்றாங்க. பூர்ணஸ்ய பூர்ணமாதாய, அதாவது அந்த முழுமை பூர்ணத்திலிருந்து பூர்ணத்தை எடுத்தாலும் அந்த பூர்ணம் குறையாம முழுமையா அப்படியே இருக்குமா. அதாவது என்ன சொல்ல வராங்கன்னா, இந்த ஸ்லோகத்தினால ஒரு மெழுகுவர்த்தி இருக்கு, ஒரு மெழுகுவத்திலேந்து எரிஞ்சிட்டு இருக்கு, அதுல இருந்து இன்னொரு மெழுகுவத்தி 100 மெழுகுவத்தி நீங்க எடுத்து ஏத்தினாலும் அந்த ஒரு மெழுகுவத்தியோடைய ஒளியானது குறையவே போறது இல்ல, அது எரிஞ்சுக்கிட்டு தான் இருக்க போகுது. அத மாதிரிதான் இந்த உலகம்ன்ற கடவுள்ன்ற முழுமையிலேந்து எத்தனை நம்ம எடுத்தாலும் இந்த கடவுள் நிறைவோடு எப்பயும் இருப்பார். அப்படிப்பட்ட கடவுள் நமக்கு உடல் பிரச்சனை இல்லாம சாந்தியை தரட்டும், மன நிம்மதிதான சாந்தியை கொடுக்கட்டும், வெளி உலக தொந்தரவு இல்லாம நமக்கு ஒரு சாந்தியை கொடுக்கட்டும்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. ஓகேவா? இது முடிச்ச உடனே எல்லாருமே